வெளியில இருங்க. அம்ச்சு விடுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க. என் லைஃப் போயிட்டு இருக்கேன். பொண்ணு சூசைட் பண்றேன்னு சொல்றாங்க. 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. வெளியில வச்சு பேசுங்க. அவரை வெளியில வர சொல்லுங்க. அப்போ சீரியலில் தான் எப்போது பார்த்தாலும் பிரச்சனை வெடிக்கிறது என்று பார்த்தால், சீரியலில் நடிக்கும் துணை நடிகர் குடும்பத்தில் இருக்கும் பஞ்சாயத்து தற்போது வீதி வரைக்கும் வந்து சாந்தி சிரித்துள்ளது. குடும்ப பெண்கள் மத்தியில் பிரபலமான கயல் சீரியலில் மூர்த்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர்தான் நடிகர் ஐயப்பன். சஞ்சீவ், சைத்தரா ரெட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கும் கயல் சீரியல் தான் டிஆர்பியிலும் முன்னணியில் இருக்கிறது. கனாக்காணும் காலங்கள் உள்ளிட்ட சீரியல்களில் நடித்திருக்கும் ஐயப்பனுக்கு பிந்தியா என்ற பெண்ணுடன் திருமணமாகி பெண் குழந்தை இருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதி இடையேதான் தற்போது மனக்கசப்பு ஏற்பட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வரை எதிரொலித்திருக்கிறது. சென்னை மதுரவாயல் பகுதியில் கயல் சீரியல் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் வீட்டுக்கு சென்ற ஐயப்பனின் மனைவி பிந்தியா கணவன் மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறி அதிர வைத்தார். ஷூட்டிங் என கூறி வீட்டுக்கே வராமல் மகள் மனைவியை தவிக்க விடும் நடிகர் ஐயப்பன் வீட்டு செலவுக்கு கூட பணம் கொடுப்பதில்லை என குற்றம் சாட்டினார். ஷூட்டிங் வராரு, 20 நாள் வீட்டுக்கே வரலங்க. எனக்கு ஒரு காசு சம்பாதிச்சு இவர் வந்து இங்க சம்பாதிச்சு எதுவுமே இல்லை. எப்போ கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அத்தோடு கயல் சீரியலில் கமிட் ஆனதிலிருந்து போதை பழக்கத்திற்கு நடிகர் ஐயப்பன் அடிமையாகிவிட்டதாக கூறிய பிந்தியா பல நேரம் போதையில் வீட்டுக்கு வந்து கடுமையாக நடந்து கொள்வது, மகளை ஆபாச வார்த்தையால் பேசி அசிங்கப்படுத்துவது, வீட்டில் இருக்கும் பொருட்களை தூக்கி போட்டு உடைப்பது என அரக்கத்தனமாக நடந்து கொண்டதாக அதிர வைத்தார். இவர் வந்து என் குழந்தைய வந்து பார்க்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், வீட்டுக்கும் வர்றதில்லைங்க. 2 மாசமா நான் சிஎஸ்ஆரும் வாங்கிட்டு மதுரை வீட்டுக்கு வந்தால் எல்லா பொருளையும் உடைக்கிறாரு. பொண்ணுகிட்ட கெட்ட வார்த்தையை பேசுறாரு. குழந்தைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்க மாட்டேங்கிறாரு. ஏப்ரல் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு சேர்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுறாருங்க வீட்டுக்கு வந்தாலும். 3 ஆண்டுகளாக இதே வாடிக்கையாக இருந்த நிலையில் பொறுத்து பார்த்த பிந்தியா மதுரவாயலில் ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கு வந்தார். ஷூட்டிங்கில் இருக்கும் நடிகர் ஐயப்பனை சந்தித்து பேச முயன்ற பிந்தியாவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. ப்ளீஸ் என கேட்டு கெஞ்சியும் சீரியல் குழுவினர் நடிகரின் மனைவியை உள்ளே அனுமதிக்காத நிலையில் இந்த பஞ்சாயத்து மதுரவாயல் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளது. அவரை விடுங்க, நான் சொல்லுவேன். நான் அலோட் எப்படி கிடையாது. விட மாட்டேன். நீங்க எப்படி விடாம இருப்பீங்க? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நீங்க வெளிய நான் பொண்டாட்டி அவரை வெளிய வர சொல்லுங்க. உங்களுக்கு வெளிய வர சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. நான் வெளிய உள்ள அலோட் கிடையாது. அவரை ஏன் எடுக்கறீங்க? எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அண்ணா ப்ளீஸ் அவரை வர சொல்லுங்க. அண்ணா நான் வர சொல்லுங்க. உங்களுக்கு டீசன்ட்டா வர வச்சிருக்கேன். அண்ணா டீசன்ட்டா தான் நானும் உட்கார்ந்திருக்கேன். ஏன் அவரை வந்து எடுக்கறீங்க? நேத்து கூட நான் வரும்போது என்ன அனுப்பிட்டீங்க. இன்னைக்கு விட்டுட்டேனா எனக்கு லாஸ் 3 லட்சம் லாஸ். உங்களுக்கு லாஸ் நான் எனக்கு வாழ்க்கை லாஸ். அது நீங்க நாளைக்கு பாத்தீங்க. அது எப்படி நான் நாளைக்கு பார்க்க முடியும்? நீங்க என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் நான் விடுங்க. தப்பு அது. காவல் நிலையத்திற்கு வந்த நடிகர் ஐயப்பன் 16ஆம் தேதிக்கு மேல் ஷூட்டிங் முடிந்ததும் மனைவியிடம் தனிப்பட்ட முறையில் பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்வதாக எழுதி கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மறுநாளும் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்ற பிந்தியா உள்ளே செல்ல முயன்ற நிலையில் அப்போதும் தடுத்து நிறுத்தினர். எவ்வளவோ நடிகரின் மனைவி வெளியே நின்று போராடி பார்த்தும் உள்ளேயும் அனுமதிக்கவில்லை. நடிகர் ஐயப்பனும் வெளியே வரவில்லை. சண்டை போட முடியாதுங்க. அம்ச்சு விடுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க. என் லைஃப் போயிட்டு இருக்கேன். பொண்ணு சூசைட் பண்றேன்னு சொல்றாங்க. நான் இங்கே சூசைட் பண்ணுவேன். அவங்க வெளியில தான் வச்சு வெளியில வர சொல்லுங்க. அப்போ உடனே வர சொல்லுங்க. நீங்க ஒளிச்சு வச்சு கூடாது. வெளியில வர சொல்லுங்க. இதையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் என்ன நடந்தது என வரிக்கு வரி நடிகரின் மனைவியிடம் கேட்டு தெரிந்து கொண்டதோடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சொல்லி அறிவுறுத்தினர். காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்திருப்பதாக கூறிய நடிகரின் மனைவி எப்படியாவது கணவரை சந்தித்து பேச வேண்டும் என விடாப்பிடியாக நின்றார். எனக்கு ஒரு நியாயம் வேணும் இல்லைங்களா? நான் யாரும் நியாயம் கேட்கறதுலாம் கரெக்ட் தான்மா. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. வீட்டுக்கு வரல, குழந்தைக்கு ஒரு பதில் சொல்லிட்டு குழந்தைக்கு ஸ்கூலுங்க. நான் எந்த ஸ்டேஷன் புருஷன் வேணும் தான் நான் வந்திருக்கேங்க சார். இங்க
நான் டிவோர்ஸ் பண்ணிட்டா 2 நிமிஷம் ஆகும், நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க நான் வந்து அதை கேட்கலங்க. எனக்கு என் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். ஏன்னா அவர் குழந்தை கொடுத்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனார். ஏன்னா இது எப்படி உங்க அப்பா அம்மா கூட வீட்டில் பெரியவங்களை பேசுறது அவர் தான். அதுதாங்க அவர் வர மாட்டேங்கிறாங்க சார். அவர் தான் அவங்க அப்பா அம்மா கூட வரக்கூடாது, அவர் வர மாட்டேங்கிறாரு. நடிகருக்கும் நடிகரின் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனை குடும்ப விஷயமாக இருந்தாலும் நடிகரின் மனைவி கூறிய புகாரில் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மொத்தமாக கயல் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே போதைப் பொருள் புழக்கம் சகஜமாக இருப்பதாக கூறியதுதான். திரை பிரபலங்கள் மத்தியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் பிரபலமான ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைத்து நடிகர் நடிகைகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்யப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நடிகர் ஐயப்பன் போதையில் இருப்பார் என மனைவி கூறும் நிலையில் அவருக்கு எங்கிருந்து போதைப் பொருள் கிடைக்கிறது, யார் சப்ளை செய்வது என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இங்க வந்து ட்ரக் அபியூஸ் எல்லாமே நடக்குது. வரும்போது எல்லாமே வந்து குடிச்சிட்டு வருவாரு, ஒன்னும் ட்ரக் அபியூஸா பண்ணிட்டு வராருங்க. இதை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க. இப்ப கூட கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ள விடாம. இது குறித்து நடிகர் ஐயப்பனிடம் விளக்கம் கேட்டபோது மனைவிக்கும் தனக்கும் குடும்ப தகராறு இருப்பது உண்மைதான் எனவும், ஆனால் போதைப் பொருளுக்கு அடிமை என மனைவி கூறிய புகார் முற்றிலும் பொய்யானது என விளக்கம் அளித்தார்.